அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். தொடர்ந்து 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். இனிமேல் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவுள்னு சொல்லும்போது வெறும் வெளியில் இருக்கிற மரத்தை பார்த்தல, அந்த வேரை பார்த்தே சொல்லுகிறார். சொல்லிட்டு எருசலேமுக்கு போயிட்டார் பாருங்க. எருசலேமுக்கு போயிட்டு அங்கே ஊழியம் செய்கிறார் அன்னைக்கு பூரா. ஆனால் அந்த வார்த்தையானது இங்கே வேலை செய்துக்கிட்டு இருக்குது. எருசலேமில் போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை அந்த மரத்துக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பெத்தானியில் படுத்து தூங்கும்போது இவர் தூங்கிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தை தூங்கலை, அந்த வார்த்தை உள்ள வேரில் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை வேரை பட்டு போக பண்ண கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வேர் இருக்கிறது. வார்த்தை அந்த வேரை பட்டு போக பண்ணுகிறது. அந்த வேர் பட்டு போக எனக்கு சுகம் உண்டாகிறது. அந்த வேர் பட்டு போக என்னுடைய பிரச்சனைகள் நீங்குகிறது. அந்த வேர் பட்டு போக எனக்கு சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது. அந்த பிரச்சனையினுடைய வேரை பார்த்து பேசி அதை பட்டு போக பண்ண வெளியில் சுகமும் சந்தோஷமும் நல்வாழ்வு உங்களுக்கு உண்டாகிறது. அப்போ வார்த்தை ஒரு சர்வெண்ட் மாதிரி, ஒரு வேலைக்காரர் மாதிரி. இப்போ பாருங்க, இன்னொரு வசனத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிப்போம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறதை பார்க்கலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இப்போ கவனிங்க, அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்று சொல்கிறார். உங்கள் ஃப்ரெண்டு 7 தரம் உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்துட்டு 7 தரம் வந்து மன்னிப்பு கேட்டால் 7 தரம் மன்னிப்பாயாக. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க வேணும் என்று சொல்கிறார். நாம் கூட அப்படி தான் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். 7 தடவை ஒரு நாளைக்கு ஒருத்தன் நமக்கு விரோதமாக செய்துக்கிட்டே இருந்தால் அவனுக்கு மன்னிக்கணும்னா, கர்த்தாவே இதுக்கெல்லாம் விசுவாசம் போதாது, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, என் லெவலில் இன்னும் பத்தாது, 2வது தடவை 3வது தடவை வரைக்கும் சச்சிக்கலாம், 4வது தடவை பலாருன்னு ஒன்று கொடுக்கலாம் போல இருக்குது, அதனால் என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்குறாங்க. அப்போ அவங்க உணர்கிறாங்க, சரி இந்த வாழ்க்கையை வாழுகிறதுக்கு வேண்டிய விசுவாசம் இல்லை, விசுவாசம் தேவை, இன்னும் அதிகம் ஆக வேணும்னு சொல்லி உணர்கிறார்கள், கேட்குறார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், கடுகு விதையளவு, கடுகை விட்டுருங்க, விதையளவு விசுவாசம் உண்டாயிருந்தா, அப்போ இன்னொரு விதத்தில் சொல்கிறான், விதையை போல விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால். விசுவாசம் பாருங்க ஒரு விதையை போலன்றாரு. அதை எடுத்து உள்ளத்தில் நட வைத்தால், உள்ளத்தில் அதை பயிரிட்டால், அல்லது உள்ளத்தில் அதை பிளான்ட் பண்ணினா அது பெருக ஆரம்பிக்கிறது. எல்லா விவசாயத்தில் எப்படி பெருக பண்ணுறோமோ அதுபோல தான் விசுவாசத்தையும் பெருக பண்ண வேண்டும். அப்போ சொல்கிறார், கடுகு விதையோட விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டுத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். சொல்கிறாரு, நான் நினைக்கிறேன் ஒரு காட்டத்தி மரம் நடுவில் குறுக்க இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே எதர்ச்சியாக பேசுகிற ஒரு போதுகிறவர் இயேசு, இந்த மலையை பார்த்து அப்படின்றார். ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் மலையை பார்த்து சொல்லலை, வெறும் மலையை போன்ற பிரச்சனையை மட்டும் தான் சொல்லார், ரியல் லிட்ரல் மவுண்டன் சொல்ல இல்லை, இந்த மலையை பார்த்து. வாசித்து பாருங்கள் 23ஆம் வசனத்தை, மார்க் 11ஆம் அதிகாரத்தில். அங்கே கண்டிப்பாக மலை இருந்திருக்கணும். ஏன்னா சொல்கிறார், இந்த மலை எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ இப்போ அப்போ மலையை காமிச்சிட்டே சொல்கிறார். உதாரணத்தை டக்குன்னு அங்கேருந்தே பிக்கப் பண்ணுறாரு பாருங்கள். அவர் இன்னும் தெரியாத உதாரணத்தை சொல்கிறது இல்லை, எங்கேயோ ரிமோட்டாக எடுக்கிறது இல்லை, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உதாரணத்தை சொல்கிறார். இந்த மலையை பார்த்து, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. அப்போ லிட்ரலாக அப்படி தான் சொல்கிறார். இப்போ இந்த காட்டத்தி மரமும் ரியல் தான், அது குறுக்க நின்றுட்டு இருந்துன்னு நினைக்கிறவங்க போகிற வழியில். அப்போ இங்கே மரம் நிற்கிது, நம்ம சுற்றி போக வேண்டியதாக இருக்குது, இது ஒரு பிரச்சனை மாதிரி, வழியில் நம்ம தடுக்கிற ஒரு சக்தி மாதிரி நிற்கிது இந்த மரம். இந்த மரம் இந்த தடுக்கிற இந்த காரியம்
உனக்கு இடையூறாக இருக்கிற அந்த காரியம் விலக வேணும்னு சொன்னால், வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி அது விலக வேணும்னு சொன்னால், இப்போ இந்த காட்டத்தி மரம் இருக்குது, இது விலகணும்னு சொன்னால் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடே பிடுங்குண்டு, எல்லா ஜனங்க வேரோடே பிடுங்குண்டு, அதுக்கு தான் அந்த வார்த்தை வேரோடே பிடுங்குண்டு. ஏன்னா வேரோட பிடுங்குண்டு இல்லைன்னா நாளைக்கு திரும்பவும் அது வந்து நிற்கும். அது அதனால தான் வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக. பிடுங்குன்றது ஓரமாக போடுறது மட்டும் இல்லை, ஓரமாக போட்டாலே போதும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். எது உங்களுக்கு கீழ்ப்படியும்? நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மரம் உங்களுக்கு கீழ்ப்படியும். சரி, உங்களுக்கு கீழ்ப்படியும்னு சொல்லியிருக்குதே, அது யாரை சொல்லியிருக்குது? உங்களுக்கு கீழ்ப்படியும்னு சொன்னால் வெறும் சீஷர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மனுஷர்களும் தான் இருக்கிறாங்க, எல்லா மனுஷருக்கும் அது கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த மனுஷர்களுக்கு அது ஏன் கீழ்ப்படுகிற ஆளுக்கு ஏன் கீழ்ப்படியுதுன்னு சொன்னால் அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம். அப்போ நமக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொன்னால் நம்முடைய விசுவாசத்துக்கு அது கீழ்ப்படுகிறது. அப்போ சொல்லுங்கள், என்னுடைய விசுவாசத்திற்கு சூழ்நிலைகள் கீழ்ப்படுகிறது. அதனால தான் விசுவாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறது அவசியம். பாருங்கள், என்னுடைய விசுவாசத்துக்கு எல்லா சூழ்நிலையும், காட்டத்தி மரமாக இருந்தாலும் சரி, அது மலையாக இருந்தாலும் சரி, அத்தி மரமாக இருந்தாலும் சரி, என்னுடைய விசுவாசத்துக்கு எல்லாமே கீழ்ப்படுகிறது. விசுவாசம் வந்து ஒரு ஆவிக்குரிய சக்தி. பிரச்சனையெல்லாம் இயற்கை உலகத்தில் இருக்குது, எல்லா பிரச்சனையும் பாருங்கள். பரலோகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹலோ, பரலோகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே பூலோகத்தில் தான் பிரச்சனை. ஏன்னா எங்களுக்கு காட்டு திமரெல்லாம் இங்கே தான் இருக்குது, மலையெல்லாம் இங்கே தான் இருக்குது, எல்லா பிரச்சனையும் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதனால் அவர் சொல்கிறாரு, இந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். எது? அந்த மரம் உங்களுக்கு கீழ்ப்படியும் சொன்னால் உங்களுடைய விசுவாசத்துக்கு அது கீழ்ப்படியும். சொல்லுங்கள், என்னுடைய விசுவாசத்துக்கு எல்லாம் கீழ்ப்படியும். அதனால தான் விசுவாசம் ரொம்ப முக்கியம். அது சொல்லிட்டு பாருங்கள், அநேகர் அதோடு நிறுத்திடுறாங்க. அடுத்த வசனத்தை பாருங்கள், உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது, இது வந்து வேறு கதை இல்லை பாருங்கள், இதனுடைய கண்டினியூவேஷன். அதை அப்படியே விட்டுறக்கூடாது, 6ஆம் வசனத்தோடு நிறுத்திடக்கூடாது. 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரோ அது உங்களுக்கு கீழ்ப்படியுன்றார். எது? மரத்தை பார்த்து பேசினா அந்த மரம் உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களுக்குன்னு சொன்னால் உங்கள் விசுவாசத்துக்கு அது கீழ்ப்படியும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது உனக்கு கீழ்ப்படியுன்றாரு. சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை ஒன்று கொடுக்குறாரு பாருங்கள், எப்படி கீழ்ப்படியும், ஏன் கீழ்ப்படியுன்றதுக்கு. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமானவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானா? இப்படி ஆளுங்க இருக்காங்க சில இடத்துல. ஆனால் இங்கே சாதாரணமாக அப்படி நடக்கிறது இல்லை. ஒரு வேலைக்காரர் இருக்கிறான், அவன் உழுகிறான், அவங்களுக்காக வயலில் வேலை செய்கிறான். அவன் வந்த பிறகு, அப்பா நீ நல்லா முதல்ல சாப்பிட்டுட்டு டேபிளில் உட்காந்து நல்லா தோசை போட்டு முட்டை போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் போடுன்னு சொல்லுவீங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. அவன் வேலைக்காரனாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவன் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்தாலும் என்ன சொல்கிறீங்க? முதல்ல எனக்கு சாப்பாட்டை எடுத்து வை, நான் சாப்பிட்ற வரைக்கும் என்கிட்ட நின்று எனக்கு பரிமாறு. ஏன்னா அவன் வேலை செய்ய வந்திருக்கிறான், அதுக்காக ஒரு சம்பளத்தை பெறுகிறான். அதனால் அவனுக்குலேருந்து அதை எதிர்பார்க்குறீங்க. அவனும் அதை பெருசாக நினைக்கிறது இல்லை, அவனும் வேலை செய்ய வந்தவன், தெரியுது அவனுக்கு இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்போ ஒரு வேலைக்காரனை, ஊழியக்காரன் என்பது வேலைக்காரனை பற்றி சொல்லியிருக்குதுங்க. அவன் வந்து நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு, 8ஆம் வசனம், நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? ஒரு எஜமான் இருக்கிறான், ஊழியக்காரன் இருக்கிறான். இப்போ ஊழியக்காரன் எவ்வளோ களைத்து வந்தாலும் எஜமான் என்ன சொல்கிறான்? எனக்கு சாப்பாட்டை வை, நீ எனக்கு பணிவிடை செய்யன்னு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானா? அவன் அப்படி செய்ய மாட்டானே. அப்போ பாருங்க, விசுவாசம் என்கிறது ஒரு வேலைக்காரனை போல. அதுக்கு தான் அந்த உதாரணத்தை தர்றாரு. அது உங்களுக்கு கீழ்ப்படியும்னு சொல்லிட்டு அதனுடைய கண்டினியூவேஷனாக தான் என்ன சொல்கிறார், அதனுடைய தொடர்ச்சியாக தான் என்ன சொல்கிறாரு, உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன். இஃப் ஒன் ஆஃப் யூ ஹேட் அ சர்வன்ட் என்ற ஆங்கிலத்தில் வருது. உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தால் அவன் வந்து வயலிலேருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்னால் சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு போடுன்னு சொல்ல மாட்டான், எனக்கு முதல்ல வை, எனக்கு முதல்ல பணிவிடை செய்யன்னு சொல்லுவான். அவன் செஞ்சதுக்கு ஒன்றும் பெரிய உபச்சாரம் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் வேலைக்காரன், இவன் எஜமான் இல்லையா? வேலைக்காரனுக்கு செய்ய வேண்டியது அவனுடைய கடமை. ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறாரு? நான் சொல்லுகிறேன், விசுவாசம் ஒரு வேலைக்காரனை போல இருக்கிறது. அதுக்கு தான் சொல்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் தேவனால் அனுப்பப்பட்ட பணிவிடைக்காரன். எனக்கு சேவை செய்யும்படியாக, எனக்காக காரியங்களை நடப்பிக்கும்படியாக ஒரு வேலைக்காரனை போல விசுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார்.
அதனால தான் பாருங்க, வாயை திறந்து சொல்லும்போது ஒரு வேலைக்காரனுக்கு கட்டளையிடுவது போல, இனி ஒரு காலம் ஒருவனிடத்தில் கனி புசியாதிருக்க கடவுள்னு சொன்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை ரிலீஸ் பண்றீங்க நீங்க. விசுவாசம் வந்து ஒரு வேலைக்காரனை போல, ஒரு வேலைக்காரனை பார்த்து இந்த மேஜெல்லாம் எடுத்து வை, சாப்பாடெல்லாம் போட்டு வை, இதை வந்துடுறேன் நான் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி எடுத்து வைக்கிறானோ அதுபோல நீங்க போயிட்டு உள்ள போயிட்டு சட்டை மாத்திக்கிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ள இவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க பாட்டு குளிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க பாட்டு சட்டையை மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா இங்க உங்களுக்காக வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசு சொல்லிட்டு போயிட்டார் எருசலேமுக்கு, ஆனா அங்க வேலை, விசுவாசம் ஒரு வேலைக்காரனை போல அங்க வேலை செய்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேருக்கு வழங்குது? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் எனக்கு பணிவிடை செய்யும்படியாய் அனுப்பப்பட்ட வேலைக்காரன். என்ன அற்புதமான காரியம் பாருங்க. அப்ப நாம செய்ய வேண்டிய வேலை செய்ய, அப்ப பாருங்க, ஒரு எஜமான் நடந்துக்கணும். அவன் எப்போ நினைச்ச நேரத்துக்கு எடுத்து வைக்கட்டும், அவன் வச்ச நேரத்துக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு எந்த எஜமானும் இருக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவன் எஜமானா இருக்க மாட்டான். அவனா பார்த்து, உன் தயவுப்பா, உன் புண்ணியத்தில் தான் நான் இருக்கிறேன், இட்லி எப்போ போடுறியோ நான் அப்போ சாப்பிட்டுக்கிறேன், நீ எப்போ பெட்டை போடுறியோ அப்போ நான் படுக்கிறேன், நீ எப்போ பெருக்கிறியோ நீ எப்போ பெருக்க அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்லையும் வேலை நடக்காது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை வாங்குறத பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை நல்லா கற்றுக்கலாம். இங்கே வா, இதை எடு, அங்கே வா, அதை செய். அவங்க சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். என்ன அற்புதமான உதாரணத்தை ஏற்று சொல்கிறாரு பாருங்க. ஒரு எஜமான், ஒரு கம்பெனியில் போனீங்கன்னா அது எஜமான்னா ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு இதை எதை செய்யுன்னு சொன்னால் அந்த எஜமானுக்கு தெரியும், அவன் கரெக்டாக அதை செய்து வைப்பான். செய்ய வைக்கலாம் போக வேண்டியதுதான் இல்லையா? செய்யறதுக்காக தானே இருக்கிறான். அப்போ விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அபார காரியம் ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் பெரிய மந்திரம் கிடையாது, இது ஒன்றும் பெரிய இதில் தந்திரம் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப பிளெயின் as anything. ஒரு சாதாரண எஜமான ஒரு வேலைக்காரன் எப்படி வேலை வாங்குறானோ அதுபோல் விசுவாசத்தை வேலை செய்ய விடுங்கள்ன்றார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நல்ல வேலை வாங்குகிற வீட்டு வேலைக்காரனு, நல்ல வேலை வாங்குகிற கம்பெனியில் இருக்கிற ஆளுங்களெல்லாம், ஆனால் விசுவாசத்தை செயல்படுத்துவது எப்படின்னு தெரியல. அதனால தான் இயேசு அற்புதமான போதகர் பாருங்க, விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது என்று ரொம்ப தத்ரூபமாக எடுத்து சொல்கிறாரு. எப்படி நீ எஜமான் வேலைக்காரனை வேலை வாங்குறியோ அதுபோல் உன்னுடைய விசுவாசத்தை வேலை செய்ய கட்டளையிடு. விசுவாசம் உனக்காக வேலை செய்யட்டும்ன்றாரு. லெட் இட் ஒர்க் ஃபார் யூ. சும்மா அப்படியே இருக்காத. மரத்தை பார்த்துட்டு ஐயோ அந்த மரம் இது ஒன்று நடுவில் நிற்குது சொல்லு, அந்த மரத்தை பார்த்து கடலிலே நடப்படுவாயாகன்னு சொல்லு. மலையை பார்த்து ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்காது. மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லு, சொன்னபடியே ஆகும். ஏனென்றால் அது வேலைக்காரன், நீ வந்து எஜமான், நீ சொன்னபடியே அது ஆகும். நீ என்ன சொல்றியோ அதை விசுவாசம் முடித்து விட்டு தான் வரும். அது நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்புங்கள் எரேமியா 1:12 எடுத்துட்டீங்களா? எரேமியா 1:12. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். எல்லாம் சொல்லுங்க, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தர் சொல்றார், அவருடைய வார்த்தையை பற்றி சொல்றாரு, என் வார்த்தையை நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன். ஆங்கிலத்தில் இப்படி வருது, I will hasten to perform my word. ஹேசன் சொன்னால் நான் ரொம்ப துரிதமாய் என்னுடைய வார்த்தை சொல்லுகிறத நான் நிறைவேற்றுவேன். எல்லாம் சொல்லுங்க, துரிதமாய், தீவிரமாய். அப்போ விசுவாசத்தை சரியான விதத்தில் நான் பயிற்சி வைக்கும்போது துரிதமாய் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. கர்த்தர் வந்து ரொம்ப ரெடியாக இருக்கிறாரு. நம்ம எப்போ விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறோமோ அப்போ அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது ஒரு லா. ஃபெய்த் இஸ் அ லா. ரோமர் 3:அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை ஒரு பிரமாணம் என்று சொல்லுகிறது. பிரமாணம்னா என்ன? பிரமாணம்னா என்ன? ஒவ்வொரு முறையும் அது அப்படியே வேலை செய்யும். புவி ஈர்ப்பு பிரமாணம்னு சொன்னால் எல்லாம் பூமிக்கு நேராக இழுக்கப்படுகிறது கீழ் நோக்கி. இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன்னா புவி ஈர்ப்பு பிரமாணம் தான் என்னை நிற்க வைக்கிறது. புவி ஈர்ப்பு பிரமாணம் இல்லைன்னா அங்கே மிதங்கிட்டு இருப்பேன். நான் அப்படியே பறந்துட்டு தான் பிரசங்கம் பண்ணணும். ஒரு இடமா நிற்க முடியாது. ஏன் இங்கே நிற்கிறேன்? புவி ஈர்ப்பு பிரமாணம் என்ன நிற்க வைக்குது. இப்போது இந்த நோட் புக்கை தூக்கி கீழே போட்டால் இது மேலே போகாது. எங்கே போகும்? கீழே தான் போகும். ஏன்னா புவி ஈர்ப்பு பிரமாணம் கீழே 100 தடவை போட்டேன்னா 100 தடவையில் 100 தடவையும் கீழே தான் போகும். 99.9% இல்லை, 100 தடவையும் எங்கே தான் போகும்? அதுதான் பிரமாணம். அப்போ விசுவாசம் ஒரு பிரமாணமாக இருக்கிறது. அந்த பிரமாணத்தை இயக்கினால்
100 தடவை இயக்குனாலும் 100 தடவை அப்படியே வேலை செய்யும். அதுதான் அது பிரமாணம். அது அப்படிப்பட்ட ஒரு பிரமாணம். இதெல்லாம் அது கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் இயக்கிறது இல்லை. நாம் அதை இயக்கிறதுக்கு தான் கற்று தந்துட்டு இருக்கிறாரு அவர். இதை இயக்கிறால் உனக்கு வேலை செய்யுங்கிறாரு. அதுதான் இந்த போதனையுடைய சாராம்சமே. தேவனுடைய விசுவாசத்தை தேவன் எப்படி இயக்குனாரோ அதே போல் நீ இயக்கலாம். அதே விசுவாசம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இயக்கு என்று சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்றாரு, நீ உன் வேலையை செய்யி. அப்ப இந்த லா, இந்த பிரமாணம் வந்து அதனுடைய வேலை செய்யும். விசுவாசம் எதனால வருது? கேள்வினால் வருது. கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருது. சரி, அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை எடுத்துக்கொண்டு அதை விசுவாசித்து உள்ளத்தில் வைத்து அதை பேசு. நாம செய்ய வேண்டியது பேச வேண்டியது, பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது. அவர் சொல்றார், ஐ வில் ஹேஸ்டன் டு பெர்ஃபார்ம் இட். நான் அதை தீவிரமாக நிறைவேற்றுவேன்றாரு. திருப்புங்க ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒன்று நடக்கும்படியாக ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இங்கே கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது இங்கே இப்போ எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு வாய் தேவை. நான் வெறும் வாயை தான் கொடுக்குறேன். நான் என்ன சொல்கிறேன்? கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை எடுத்து என் வாயில் வைக்கிறேன். நான் என்னுடைய வாயில் வைத்து நான் இந்த வார்த்தைக்கு சத்தத்தை கொடுக்குறேன். நான் அந்த வார்த்தைக்கு என்ன கொடுக்குறேன்? வாயை கொடுக்குறேன். இது ரொம்ப கஷ்டமாங்க. வாயை எதுக்கோ கொடுக்குறீங்க. கண்டதெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் கொடுக்குறோம். நிறைய நேரத்தில் வேண்டாத வம்பெல்லாம் இழுத்து போட்டுக்கிறதுக்கு வாயை கொடுக்குறோம். வம்பை விலை கொடுத்து வாங்குறாங்கன்றாங்களே, தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கிறது. வாயை ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்குறோம் எல்லாத்துக்கும். யாராவது ஒருத்தர் பேச்ச ஆரம்பிச்சு விட்டா போதும், நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறோம். இதுக்கெல்லாம் வாயை கொடுக்குறோம். நான் சொல்லுகிறேன், வாயை எது கொடுங்க? கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக நோக்கத்தை வைத்து டெலிபரேட்டாக ஒரு நோக்கத்தோடு அந்த வார்த்தையை எடுத்து, அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து, சுகத்தின் வாக்குத்தத்தங்களை, விடுதலையின் வாக்குத்தத்தங்களை, சமாதானத்தின் வாக்குத்தத்தங்களை, செழிப்பின் வாக்குத்தத்தங்களை எடுத்து இதைத்தான் நான் பேசுவேன்னு சொல்லி வாயை அதுக்காக கொடுங்க. வாசனம் இருக்குது, இதுக்கு ஆளுக்கு வாய் தேவை. இந்த வாயை நீங்கள் கொடுங்க. நீங்கள் வாயில் பேசினா கூட அது கடவுளுடைய வார்த்தை தான். உங்களுடைய வாயிலிருந்து வந்தால் அந்த வசனம் அது என்ன நோக்கத்துக்காக பேசப்படுகிறதோ சொல்லப்பட்டதோ அது நிறைவேறாமல் திரும்பாது. நிறைவேறாமல் விடவே விடாது. கண்டிப்பாக அது நிறைவேற செய்யும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பண்ண வேண்டியது சும்மா அதை பேச வேண்டியது, பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது. அந்த வார்த்தையிலேயே அதனுடைய லா, பிரமாணம் இருக்கிறது. பாருங்கள், ஏரோப்ளேன் ஃப்ளை பண்ணணும்னு சொன்னால், பறக்கணும்னு சொன்னால் அதுக்கு சில பிரமாணங்கள் இருக்குது. ஏரோடைனாமிக்ஸில் சொல்லித்தராங்க. அதெல்லாம் பலவிதமான சக்திகள் இருக்குதான். அதில் என்ன சொல்கிறாங்க? அதில் ஒரு சக்தி என்ன? த்ரஸ்ட் என்று சொல்கிறார். த்ரஸ்ட்ன்னு சொன்னால் ஸ்பீடு கொடுக்குறது. அதுதான், அது என்ஜின் மூலமாக உண்டாகிறது. என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடு கொடுத்த உடனே அந்த ஏரோப்ளேன் என்ன பண்ணுது? ரன்வேல, அதுக்கு தான் அவ்வளோ நீளம் ரன்வே போட்டு வச்சுருக்கிறாங்க. எத்தனையோ மீட்டருக்கு ரன்வே, ஆயிரக்கணக்கான மீட்டருக்கு ரன்வே போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு அவ்வளோ பெரிய ரன்வே? ஏன்னா இந்த பிளேன் பறக்கணும்னு சொன்னால், இத்தனை பேசஞ்சரையும் ஏற்றிக்கிட்டு இவ்வளோ லக்கேஜையும் ஏற்றிக்கிட்டு பறக்கணும்னு சொன்னால் இவ்வளோ ஸ்பீடாக போனால் தான் அந்த காற்று சுழற்சி, அந்த அந்த ரெக்கையை சுற்றி வர்ற காற்று சுழற்சி தான் அதுக்கு லிஃப்டை தர்றது. இந்த ரெக்கைக்கு மேலே இருக்கிற காற்று வந்து லோ ப்ரெஷர் ஆகி, கீழே இருக்கிற காற்று ஹை ப்ரெஷர் ஆகி அதன் மூலமாக தான் தூக்குது பிளேன். இதுதான் லா. இது ஒரு பிரமாணம். இது அவ்வளோதான். அது எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறது? நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் வேலை செய்யாது. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொன்னால் வேலை செய்யாது. நீங்கள் காரில் உட்காந்து சொல்லி பாருங்கள், ஒன்றும் வேலை செய்யாது. காரை ஓட்டணும், அப்போ தான் ஓடும். அப்போ எப்போ அது பிரமாணத்தின்படி இயங்குது பாருங்கள். இது டேக் ஆஃப் ஆகணும்னா நீங்கள் உட்காந்துக்கிட்டு வந்து நீங்கள் இதை சொல்லி வேறு எதையாவது பண்ணுறது அதெல்லாம் நல்லதாக இருக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்போ தான் அது பறக்கும். அதில் உட்காந்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த த்ரஸ்ட்டை கொடுக்கறதுக்கு அது ரெடி ஆகிடுது. த்ரஸ்ட்டுங்கிற ஒரு ஃபோர்ஸ் அது கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ என்ன பண்ணது? ரன்வேல விட்டு ஸ்பீடை தூக்கணும். தூக்கி 250 கிலோமீட்டர் வேகத்தில் ஓன்னு போகும்போது தான் என்ன ஆகுறது? இந்த ரெக்கைக்கு மேலே இருக்கிற காற்று லோ ப்ரெஷர் ஆகிடுது, கீழே இருக்கிற காற்று ஹை ப்ரெஷர் ஆகுது. அப்போ தான் தூக்குது. ஏன்னா மேலே லோவாக இருக்குது, கீழே ஹையாக இருக்குது. அப்போ பிளேன் என்ன பண்ணுது? மேலே
தூக்க முடியுது. புவி ஈர்ப்பு பிரமாணம்லாம் வேலை செய்யுது. இருந்தாலும் அதை காட்டிலும் வல்லமையாக இந்த என்ஜின் மூலமாக இயங்குகிற த்ரஸ்ட் வேலை செய்யுது, அப்படியே தூக்கிடுது. இருக்கீங்களா? அப்போ உங்களுடைய அறிக்கைங்கிறது இந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. நிறைய பேர் என்ஜினே ஸ்டார்ட் பண்ணல. டூரிஸ்ட் மாதிரி பிளேனில் உட்காந்துட்டு வந்துடுறது. ஞாயிற்றுக்கிழமையான பிளேனில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம், நான் ஏரோப்ளேன் பார்த்தேன். நான் நாட்டுப்புறத்துலேருந்து வந்து ஏரோப்ளேன் பார்த்தவங்க மாதிரி நாங்கள் அந்த சபைக்கு போய் விசுவாச போதனையெல்லாம் கேட்டு வந்தோம். இங்கே வந்து உட்காந்துட்டு போனீங்கன்னா ஏரோப்ளேன் உள்ளே வந்து உட்காந்துட்டு போன மாதிரி. இதுதான் சீட்டுங்களா? இதுதான் பறக்குங்களா? இதுதான் இந்த வேகத்தில் போதுங்களா? எப்போ போகும்? எப்போ பறக்க போறீங்க? எப்படிலாம் சொல்லணும்னு யோசித்து பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு. அப்போ தான் வழங்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து ஏர்போர்ட்டில் போய் ஏரோப்ளேனில் ஏறி உள்ள அப்படியே பராக்கு பார்த்துட்டு வரக்கூடாது. கோயிலில் வந்து உட்காந்துட்டு 2 பாட்டை பாடிட்டு ஜாம் பண்ணிட்டு சரி போயிட்டு வரேன் பாஸ்டர்ட்டு போயிட்டு வரக்கூடாது. ஏனென்றால் இங்கே விசுவாசத்தை குறித்து போய்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்படி அதை பறக்க செய்யலான்னு போயிட்டு ஏரோப்ளேனை காட்டுறது இல்லை உங்களுக்கு. இதனுடைய பிரமாணங்களை போதித்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கும் பறக்கும், எனக்கும் பறக்கும், உங்களுக்கும் பறக்கும், இங்கே வருகிற யாருக்கும் அது பறக்கும். ஏனென்றால் இது விசுவாசம் என்கிற பிரமாணம். இது ஒரு பிரமாணத்தினால் இயங்குகிறது. அதனால் உங்களுக்கும் வேலை செய்யும், எனக்கும் வேலை செய்யும், எந்த மனுஷனுக்கும் வேலை செய்யும். அதனால தான் சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அது ஏரோப்ளேன் லாங்குவேஜில் சொல்கிறேன் நான். இப்போ எவனாகிலும் அந்த பிளேனில் ஏறி உட்காந்து அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அந்த ரன்வேல விட்டு கொடுக்க வேண்டிய வேகத்தை அறிக்கையின் மூலமாய் கொடுப்பான் என்றால், நான் சுகமானேன், 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 நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன் என்று கொடுத்தா, அந்த வேகத்தை கொடுத்தா டேக் ஆஃப் ஆயிடும். என்ஜினே ஸ்டார்ட் பண்றது இல்லை, அப்புறம் எப்படி டேக் ஆஃப் ஆகும்? தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறார். இது இன்னைக்கு சொல்லுங்க, நாளைக்கு சொல்லுங்க, காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதை பேசிட்டு இருக்காதீங்க. என்ன பிரச்சனைங்கிறத பேசி கொண்டு இருக்காதீங்க. உங்களுடைய விசுவாசத்துக்கு என்ஜின்லாம் ரெடியாக இருக்குது. உள்ள ஆண்டவர் வச்சுட்டார். அதை விசுவாசத்தில் இயங்கக்கூடியவர்களாக வச்சுட்டார். கடவுள் உங்களை அவரை போல உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் பறக்கக்கூடிய பிளேனுங்க. சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. உள்ள எல்லாம் இருக்குது, விசுவாசம் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுங்க, அந்த அறிக்கையை விடுங்கள். வாயை திறந்து அறிக்கையை செய்யுங்கள். அறிக்கையை செய்து நல்ல ஸ்பீடு கொடுக்கணும். அப்படியே ரன்வேல அப்படியே லேசாக போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு திரும்பி வந்து அங்கே நின்றுக்க வேண்டியதுதான். நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஏர்போர்ட்டில் சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படியே 2 ரவுண்டு அடிச்சுட்டு வந்து மேலே இல்லை கீழே 2 ரவுண்டு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறவங்க மாதிரி. ஏன்னா இவங்க மற்றவங்கள பார்க்குறாங்க, அவங்களும் 2 ரவுண்டு அடிச்சுட்டு வந்து நிறுத்திடுறாங்க. அதனால இது பிளேனுன்னா அவ்வளோதான் போல இருக்குது, பறக்கிற பிளேனில் போல இருக்குது, சும்மா ஊறுற பிளேன்னு நினச்சிக்கிட்டு இதோடு நிறுத்திடுறாங்க. இந்த புறாங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய கிறிஸ்தவங்கள்லாம் வந்து வசனத்தை பின்பற்றதை காட்டிலும் மற்றவங்கள தான் ரொம்ப அதிகமாக பின்பற்றுறாங்க பாருங்கள். புறாக்களை பார்த்துருக்கீங்களா? எல்லாம் வந்து இந்த செவுத்து ஓரத்தில் இப்படி நின்றுக்கும் எல்லாம் வரிசையாக. அது எப்பவும் பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்காது, எல்லாம் ஒரு கூட்டமாக தான் இருக்கும். ஒரு கூட்டமாக தான் இருக்கும். பறக்க பார்த்து புஷ்ஷன் எல்லாம் ஒரு 20 சேர்ந்து பறக்கும். ஒரு எங்கேயோ பெருசாக பயணம் போகுதுன்னு பார்த்தா அப்படி போய் அப்படி ரவுண்ட் அடிச்சு திருப்பி வந்து கரெக்டாக எங்கேயும் போகாது. அது சும்மா கண்ணு கட்டுற தூரம் போயிட்டு திருப்பி வந்து அங்கேயே உட்காந்து ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கோம். நல்லா பாருங்க, நீங்கள் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். நிறைய கிறிஸ்தவங்க 30-40 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படியே வர வேண்டியது எல்லாம் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், டேக் ஆஃப் ஆக வேண்டியது, கொஞ்சம் ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு திருப்பி வந்து உட்காந்துக்க வேண்டியது, ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறது. மற்றவங்களை பின்பற்றாதீங்க, எதை பின்பற்றுங்கள்? கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனை என்ன, அதற்குரிய வார்த்தையை எடுங்கள். இந்த வார்த்தை தான் உங்களை அந்த பிரச்சனைக்கு மேலே எழும்பக்கூடிய சக்தியை தருகிறது. அதை இயக்குங்கள். இந்த பிரமாணம் உங்களுக்கு இயங்கும். எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுவீர்கள், வெற்றியும் ஜெயத்தையும் எடுப்பீர்கள். இயேசுவின் நாமத்திலே.